ஆச்சரியமா இருக்குது. வெறும் கோலமா இல்ல, இதுல ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்ட் இருக்குது. இதுல ஒரு கிராமங்கள்ல தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சென்னையின் நடு மையத்துல இப்படி நான் பாக்குறேன் முதல் தடவையா. சின்ன வயசுல இருந்தே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சோ அமேசிங் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய 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 ஹாய். ஏன் இவ்வளவு பெரிய ஹாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல நடக்கிற ஒரு கோலம் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இந்த கோலம் காம்படிஷன் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பொங்கல். சோ இந்த பொங்கலை வந்து சிறப்பா சிறப்பிக்கணும் அப்படின்ற வகையில வந்து இந்த காம்படிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ வாங்க யார் யார் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, இந்த கோலங்களுக்கு பின்னாடி இருக்க கதைகள் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கேட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரேஷன்ல வந்து கோலம் போடுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து நார்மலா இருந்தது, ஆனா இப்ப வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. சோ இப்படி இருக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷாப்பிங் எல்லாம் போகாம படம் ரிலீஸ் படங்களும் பார்க்காம நிறைய பேர் வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Mrs. Vijaya Govind. Sundari Ravishankar. Dr. Kalichelu, yoga teacher. Maragadam Karnagaran. Shri Priya, Rotary Club of Madras, Vadapalli president. இந்த காம்படிஷன் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணிருக்கீங்க? நாங்க ஹிந்து குடும்ப சங்கமம்னு ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் அசோக் நகர்ல இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட எக்ஸ்போஷர் வந்து இந்த கோல போட்டி. இது வந்து நார்மலாக பொங்கல் டைம்ல மயிலாப்பூர்ல எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கோலம் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சு நாங்கள் இது போடலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 25க்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, சிறுகதை போட்டி, டிராயிங் போட்டி, இது 4 போட்டியும் இருக்கு. அது வந்து 18ஆம் தேதி. பிரைசஸ் வந்து 25ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு சம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் கூட இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் பிரைசஸ் இருக்கும். பிளஸ் ஃபர்ஸ்ட் 3 பிரைசஸ் அது கூட கொடுப்போம் நாங்க. எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு போய் டிவி இதுதான் பார்ப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் எல்லாம் இது பண்றது இல்லை. சின்ன வயசுல எல்லாம் நான் கோலம் போடும்போது அது நல்ல கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் கிடைக்கும். அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறோம், நல்ல கவுண்டிங்கு, மெமரி பவர். இப்பெல்லாம் பண்றது இல்ல. இது வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து பண்றது. அது பண்ண திரும்பி குழந்தைங்களுக்கு இப்போ சின்ன வயசுல இருந்தே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க பாருங்களேன், எக்ஸலண்டா பண்றாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை இப்படி அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த மாதிரி கோல போட்டிகள், இந்த மாதிரி டெம்பிள்ஸ்ல எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இப்ப இவங்க போட்டு இந்த மாதிரி நம்ம பரிசெல்லாம் கொடுக்கறதா மற்றவங்களும் பார்த்துட்டு, யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டு அவங்களுக்கும் இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டு இந்த மாதிரி கத்துக்கிட்டு வருவாங்க. இட்ஸ் ஆர்ட், பியூட்டிஃபுல் ஆர்ட். இது ஒரு லேடிஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லயே இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் கூட சோ கோலன்றது நம்ம ஆபீஸ்க்கு வேறோட ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்ல கான்சென்ட்ரேட் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம அசோக் நகர் 53வது தெருவோட ஆஞ்சநேயர் கோயிலோட ரோட்ல இந்த கோலம் வரைஞ்சிருக்காங்க. எங்களுடைய 53வது தெருவை சேர்ந்த எங்கள் தாய்மார்கள் மிக அழகாக பொங்கலை வரவேற்கிறார்கள். தைப்பொங்கலை 2026ஓட தைப்பொங்கலை வரவேற்கும் இந்த விதம் மிக அழகாக அற்புதமாக இருக்கிறது. சூப்பர் சார். சார் இப்போ நீங்க ஃபுல்லா பாத்துட்டு வாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களுக்காக ஒரு 4 வார்த்தை ஷேர் பண்ணுங்க சார். ஒரு டவுன்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு வருவோம். இந்த கோலம் தான் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் மற்ற கோலக்காரர்களுக்கு ஒரு மாதிரி அலங்கோலம் ஆகிவிடாதா? சரி, நம்ம எல்லா கோலத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே. தெருவார இளைஞர் 99 வயசு சூப்பரா இருக்குது. இது வந்து கோலம் இல்ல, ஒரு ஆர்ட். சூப்பர் சார். இப்போ பாத்துட்டு வந்தீங்க ஃபுல்லா, கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி கோலம் போட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான விஷயம். கோலம்ங்கிறது நம்முடைய ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இருக்கிறது. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அது ஒரு மிக பிரமாதமான ஒரு விஷயம். கோலங்கள் எப்பொழுதுமே பெண்கள் அழகா இதை செய்ய வைப்பாங்க. நம்ம காலையில பார்ப்போம். இன்னைக்கு ஒரே இடத்துல இவ்வளவு கோலங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்து குடும்பத்திற்கு நம்ம பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம்.
இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. விளையாட்டு போட்டிகள், குழந்தைகளுக்கான நிறைய பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிகழ்வுகளை செஞ்சு நம்ம தை மகளை வரவேற்கிறோம். தை மாதத்தின் முதல் துவக்க நாளில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிராமங்கள்ல தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சென்னையின் நடு மையத்துல இப்படி நான் பாக்குறேன் முதல் தடவையா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா சார். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கோல போட்டிலாம் நடக்குது. அதை பார்த்து நாங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படும். ஸோ சார், இந்த கோல போட்டியில உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குது? கோலம் என்றால் எல்லாமே நல்ல கோலம் தானே. எல்லா கோலங்களும் பிடிச்சிருக்குது. ஜெய் ஹனுமான் போட்ட கோலம் இருக்குது, பொங்கல் பானை வச்ச கோலம் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த கோலம் வந்து ஒரு ஆர்ட் சென்ஸ்ல இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வெறும் கோலமா இல்லை, இதுல சூரியன், கரும்பு, பொங்கலோட விசேஷங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்ட் இருக்குது இதுல. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோலத்தை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரிய பொங்கலை அவங்க வரவேற்கிறாங்க. அப்படின்னு சொன்னீங்க. இங்க வந்து இன்னும் சூப்பரா போட்டிருக்காங்க. சோ வாங்க சார் நம்ம பார்க்கலாம். பேர் வந்து கனிஷ்கா, என் பேர் லாவண்யா. அப்புறம் இங்க கோலம் போட்டிலாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க கலந்துக்கலையா? இல்ல, எங்களுக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு இதுல பாத்தீங்களா எந்த கோலம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த கோலம் ரொம்ப பிடிச்சது. இது அந்த ஃபர்ஸ்ட். சூப்பர். உங்களுக்கு அந்த செகண்ட் கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நீங்க வந்து பொங்கலுக்கு வந்து உங்க வீட்ல கோலம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கீங்க? ரங்கோலி பிடிக்குமா, கம்பி கோலம் பிடிக்குமா? அந்த மாதிரி பல வகையான கோலங்கள். எனக்கு ரங்கோலி பிடிக்கும். உங்களுக்கு ரங்கோலி, உங்களுக்கு? எனக்கும் ரங்கோலி தான். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நல்வாழ்த்துக்கள். சோ உங்களோட கோலத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நேரமா நாங்க வந்ததுல இருந்து நீங்க தான் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. சோ சொல்லுங்க உங்க கோலத்தை பத்தி. சரி, இன்னைக்கு மார்கழி மாசம், அதனால ஒரு கோலம் போடுறது ரொம்பவே சிறப்பு. அதுலயும் ஆஞ்சநேயர் கோயில்ல எங்களை போடுறது கூப்பிட்டுருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால நம்ம கோலத்தை வந்து ஆஞ்சநேயருக்கே சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயர் வரைஞ்சிடலாம். ஆஞ்சநேயரும் போது எல்லாருமே மோஸ்ட்லி வரைவாங்கன்னு தெரியும். அதனால கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும், கிரியேட்டிவாகவும் இருக்கணும்ன்றதுக்காக நான் சோட்டா பீம் செலக்ட் பண்ணேன். பால ஹனுமானா இருந்தா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி சூஸ் பண்ணி அதை வரைஞ்சிருக்கேன். வந்து மார்கழி முடிஞ்சு தை பிறக்க போகுது. இப்ப நிறைய பேர் வந்து போகி வந்து கொளுத்த கூடாது, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ போகிக்கான அர்த்தம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? போகி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்ற இது சொல்லுவாங்க. மேக்சிமம் என்னன்னா, நம்ம இந்த வருஷம் பூரா நடந்த கெட்டது அதெல்லாம் போட்டு எரிக்கிற போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். நம்மளை விட்டு எல்லாமே போகுது, புதுசு நல்லது வரப்போகுதுங்கிற ஒரு சிம்பிள் இதுக்காக பண்றது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வேண்டாத அந்த எல்லாம் மகும் குப்பைகள் தான் போடுவாங்க. இப்ப எல்லாம் வந்து கண்டதையும் போடுறாங்க. நிறைய புகையினால பொல்யூஷன் ஆகுது இல்லையா, அதுக்காக அதை வேண்டாம்னு சொல்றாங்க. மத்தபடி சூப்பர் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். இப்போ உங்களுக்கும் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கட்டும். இது மாதிரி நிறைய சோட்டா பீம் ஹனுமன்ஸ் எல்லாம் வரைங்க, நிறைய பிரைசஸ் வாங்குங்க. சோ உங்களோட விஷஸ் பொங்கலுக்கு. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி சங்கராந்தி. எல்லாருக்கும் நல்லதா நடக்கும். தேங்க்யூ சோ மச் ஆண்டி, தேங்க்யூ. என் பேரு திவ்யா சங்கர். சூப்பர். உங்க கோலத்தை பார்த்தோம், உள்ள 1க்கு 3 போட்டிருக்கீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க. விநாயகர் முதல்ல போட்டேன். அதுக்கப்புறம் கோலம்னாவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பீகாக் தான் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதனால பீகாக். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜென்சி கிட்ஸ்க்குலாம் வந்து கோலம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா இப்ப எங்க அம்மா போடுறதுனால நான் போடுறேன். இப்ப நான் போடும் போது கண்டிப்பா என் பொண்ணும் போடுவான்னு நம்புறேன். இப்போதைக்கு இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா அவளுக்கு கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதான் இந்த காம்படிஷனோட பர்பஸ் என்னன்னா, ஹிந்து குடும்பங்களை ஒன்றிணைக்கிறது. இது தொடர்ச்சியாக நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் எல்லா இங்கே லோக்கலில் இருக்க எல்லா குடும்பங்களையும் பங்கேற்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து அன்பளிப்பு இருக்கு, பரிசு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுக்க போறீங்களா, இல்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே பரிசா? எல்லாருக்குமே பரிசு. எல்லாருமே ஊக்குவிக்கிற வகையில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டும் இருக்கு. எல்லாருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரைஸும் இருக்கு. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உங்க பேரு? லக்ஷ்மி. சூப்பர். நான் வந்து பெரியார் நகர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் என் கூட ஒர்க் பண்ண மேம் சொல்லி எனக்கு இந்த காம்படிஷன் பத்தி தெரியும்.
நான் ரங்கோலி ஆர்டிஸ்ட். டெய்லியே வீட்டில் கலர் கோலம் போடுவேன். ஸோ அந்த பேஷன்ல பெயின் இருந்தா கூட ஒரு ஆசையில இங்க வந்து போட்டிருக்கேன். சூப்பர், ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களோட கோலம். அண்ட் ஆல்சோ வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கோலம் போடுறதுன்றத வந்து ஒரு பெருசா இது பண்ண மாட்டாங்க, கேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஜிம், மார்னிங் வாக் எல்லாம் அது முன்ன காலம் மாதிரி பாட்டி காலத்துலலாம் சொல்லுவோம். எங்கள் ஜென்ரேஷன்லேயே நாங்கள் வாசு தெளிச்சு கோலம் போட்டு இட்ஸ் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் குட் ஃபார் ஹிப், இது பேக் அண்ட் ஆல். ஸோ இட்ஸ் ரியலி குட். வெரி வெரி ஹாப்பி பொங்கல். ஹோப் திஸ் இயர் brings you all கலர்ஃபுல் விஷஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சோ இந்த காலகட்டத்துல வந்து கோலம் போடுறது பாக்குறதே வந்து ரொம்ப வியப்பான விஷயமா இருக்கும் போது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது வயசானவங்க வரைக்கும் வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு அவ்வளவு ஆர்வமா வந்து நிறைய கோலங்கள் போட்டிருந்தாங்க. அதை நீங்களும் பாத்திருப்பீங்க, நாங்களுமே பார்த்து ரொம்பவே வியந்தோம். அது மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா வந்தாங்க. அண்ட் இப்ப கலந்துகிட்டவங்க வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த பிரைஸ் கூட கொடுக்க மாட்டாங்களா, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிகமா கோலம் போடுற இல்ல கோலத்தை பத்தி ஆர்வம் இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு உங்க ஃபேமிலி அண்ட்